هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனின் நல்லடியார்களே, இதோ ஈமானிய வசந்த காலமாம் ஷஹ்ரு ரமலான் நம்மை நோக்கி வர இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை முழுவதுமாக அடைந்ததன் நற்பேறுகளையும் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ரமலானை குறித்த சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். மரியாதைக்குரியவர்களே, ரமலானுடைய மாதம் எத்தகையது என்பதை பற்றி குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்பதாக குறிப்பிடுகிறார். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அதில்தான் குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. அந்த குர்ஆன் தான் சத்தியம் எது அசத்தியம் எது என்று பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு உரைகளாக இருக்கிறது என்பதாக குர்ஆன் நமக்கு எடுத்து வருகின்றது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே நாம் 30 நாட்கள் பகல் நேரம் நோன்பு நோக்கின்றோம். இரவு நேர வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுகின்றோம். தான தர்மங்களை வாரி வழங்குகின்றோம். இறைவன் நம் மீது விதித்திருக்கின்ற ஜகாத் என்ற கடமையை சரியாக நிறைவேற்றுகின்றோம். வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஹஜ் உம்ரா போன்ற காரியங்களுக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றோம். இப்படி ரமலானுடைய மாதத்திலே பல்வேறு இபாதாக்களிலே ஈடுபடுகின்ற நாம் முதலாவது ஒரு சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், அன்பிற்கினியவர்களே, ரமலானின் மூலமாக கிடைக்க இருக்கின்ற எல்லா நற்பலன்களுக்கும் எல்லா இபாதாக்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக திகழ்வது அல் குர்ஆன் தான். அல் குர்ஆன் இந்த மாதத்திலே இறக்கப்பட்டது என்ற காரணத்தினால்தான் ரமலான் கண்ணியம் பெறுகிறது. அல் குர்ஆனை இந்த மனித சமூகத்திற்கான இறை வழிகாட்டுதலாக இறுதி வேதமாக சுமந்ததின் காரணத்தினால் பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை பெறுகின்றார்கள். அதுவும் இதே மாதத்தில் தான் நிகழ்ந்திருக்கின்றது. ஆக இந்த மாதத்தின் இஸ்ஸத் என்பது, இந்த மாதத்திற்கான மகத்துவம் என்பது குர்ஆனை கொண்டுதான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உள்வாங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனோடு நமக்கு இருக்கின்ற தொடர்பையும் குர்ஆனுக்காக நாம் செய்கின்ற கடமையும் அடிப்படையாக கொண்டுதான் ரமலானுடைய மாதத்தின் இபாதாக்கள் மகிமை பெறுகின்றன, நற்பலன்களை நமக்கு அதிகமாக்குகின்றன. இது அல்லாமல் குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பை குறித்து எத்தகைய முன்னேற்றமோ நற்சிந்தனையோ நமக்கு இல்லாமல் வெறுமனே ரமலானுடைய மாதத்தின் பகல் நேர பட்டினியையும் இரவு நேர நிற்பதையும் குனிவதையும் மட்டும் நாம் கொண்டிருப்போமே ஆனால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் நாம் நமது செயல்பாடுகளை மறு பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய ஒரு ஹதீஸை நமக்கு முன்னால் வலியுறுத்தி செல்கின்றார்கள். என்னவென்றால், எத்தனையோ மனிதர்கள் நோன்பு நோக்கின்றார்கள். அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் இருந்ததை தவிர வேறதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ மனிதர்கள் இரவு நேரம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் குனிந்ததையும் நிமிர்ந்ததையும் தவிர வேறதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நோக்கி எச்சரிக்கை செய்கின்றார்கள். இதற்கான காரணம் தான் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்திக்க வேண்டும். ரமலானுடைய நோன்பின் தாத்பரியமே சங்கை மிகு குர்ஆன் இறக்கியருளப்பட்டிருக்கிறது என்பதில் தான். எனவே குர்ஆனுக்கான கடமைகளை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் நம்மால் ரமலானுடைய இபாதாக்களை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னால் எடுத்து வைக்கின்றார்கள், இன்னக்கும் லா யர்ஜிஊன இலல்லாஹி பிஷைஇன் அஃதல மிம்மா خرج மின்ஹு யானல் குர்ஆன். அல்லாஹ்விடமிருந்து வெளிப்பட்டதிலேயே அல்லாஹ்வோடு அடியானை நெருக்கப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குமேயானால் குர்ஆனை விட சிறந்தது அதில் வேறொன்றும் இல்லை என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். குல்லு அமலின் இப்னு ஆதமுல்லஹு இல்ல ஸியாம் அஸ்ஸௌமு லீ வ அன அஜ்ஸி பி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னிடத்திலே கூறினான், ஆதமுடைய மகன் செய்கின்ற எல்லா நல்லறங்களுக்குமான வெகுமதியை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது, நோன்பை தவிர.
நோன்பு எனக்குரியது, அதனுடைய நற்பலன்களை வெகுமதிகளை நானே வழங்குகின்றேன், முடிவு செய்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னதாக பெருமானார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா அமல்களுக்குமான வெகுமதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் நோன்பினுடைய வெகுமதி மட்டும் அளவிட முடியாத, கணக்கிட முடியாத அளவிற்கு அதிகமாக தரப்படுவதற்கான காரணமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த நோன்புடைய காலத்தில் தான் குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்டது. அந்த குர்ஆனுக்கு நாம் செய்கின்ற கடமையையும் அதன் மீது நாம் கொண்டுள்ள பொறுப்புணர்வையும் அடிப்படையாக கொண்டுதான் அந்த வெகுமதிகள் அதிகரிக்கப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக குர்ஆனுக்காகத்தான் நோன்பு, குர்ஆனுக்காகத்தான் ரமலான், குர்ஆனை கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இறுதி தூதராக, உயிரை விட மேன்மையான உத்தம நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, அந்த குர்ஆனோடு இந்த ரமலானை நாம் இரண்டர பின்னி பிணைந்த இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டுமா இல்லையா? கெடு வாய்ப்பு, நம்மில் எத்தனையோ நபர்களுக்கு இன்னும் குர்ஆனை ஓத தெரியவில்லை. குர்ஆனோடு தொடர்பை அருந்து போய்விட்ட ஒரு தலைமுறையாக இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே இளைஞர்களும் யுவதிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய வருத்தத்திற்குரிய செய்தி தெரியுமா மரியாதைக்குரியவர்களே? குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எத்தனை, குர்ஆனின் அத்தியாயங்கள் எத்தனை, குர்ஆனிலே எத்தனை சஜ்தாக்கள் இருக்கின்றன, குர்ஆனுடைய சிறப்பிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் என்னென்ன, எதை பற்றியுமே தெரியாமல், குர்ஆன் எப்படி இறக்கியுள்ளப்பட்டது, எத்தனை ஆண்டு காலம் அதற்காக எடுத்துக்கொண்டது என்பதை பற்றி எந்த விதமான தகவல்களோ அறிவோ நம்மிடத்திலே இல்லாமல், குர்ஆன் என்பதை ஏதோ ஒரு புத்தகத்தை போல, குர்ஆன் என்பதை பிற மதத்துக்காரர்கள் வைத்திருக்கின்ற ஏதோ ஒரு அனுஷ்டானங்களுக்கான வேத உபநிஷத்தை போல இன்றைக்கு நம்முடைய குர்ஆனும் முஸ்லிம்களிடத்தில் எடுபடுகிறது என்றால், அல்லாஹ் நல்லடியார்களை நிச்சயமா நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் வெறும் ஏழை எளிய மக்களுடைய பசியையும் பட்டினியையும் உணர்வதற்காக மட்டும் நம்மிடத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு மாதம் அல்ல. மாறாக குர்ஆனோடு இருக்கின்ற தொடர்பை வலுப்படுத்திக் கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட மார்க்கம். ஏனென்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வருகை தருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை குர்ஆனை பாராயணம் செய்ய சொல்லி 1க்கு 2 முறை அதை அவர்கள் சரிபார்த்து செல்வார்கள் என்று ஹதீசுகள், ரிவாயத்துகள் கூறுகின்றன. என்று சொன்னார், இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனுக்கான கடமையை நம் மீது இஸ்லாம் சுமத்தி இருக்கின்றது. குர்ஆனுக்கான கடமை என்ன? முதலில் அதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். லா ரைப ஃபீஹி என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே. ஒருபோதும் குர்ஆனின் மீது நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள். அது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி, அது இறை வேதம் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், அதன் மீது சந்தேகம் கொள்ளாதீர்கள் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நமக்கு முதலாவது கடமை குர்ஆனை இறைவேதம் என்று நம்புவது, அதன் மீது சந்தேகமற நாம் நம்பிக்கை கொண்டு அதை நாம் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து கொள்வது. இரண்டாவது, அப்படி நம்பிக்கை கொண்ட குர்ஆனை நாம் கற்பது என்கிறது இஸ்லாம். குர்ஆனை கற்பதில் தான் மிகச்சிறந்த இபாதாக்கள் அடங்கி இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் தானும் குர்ஆனை கற்று பிறருக்கும் குர்ஆனை கற்றுத் தருகிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் குர்ஆனை கற்பது என்பது மனிதர்களில் சிறந்தவர்களாக நம்மை உருவாக்குகின்ற ஒரு உன்னத செயல். அதை நாம் பெற்றிருக்க வேண்டும். இது குர்ஆனுக்கான நம் மீது உள்ள இரண்டாவது கடமை. நாம் மீண்டும் மூன்றாவதாக ஒரு கடமையை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். அது என்னவென்றால், கற்றுக்கொண்ட குர்ஆனின் படி அமல் செய்வது. குர்ஆனுடைய உயிரோட்டமே இங்குதான் இருக்கிறது. குர்ஆனை நாம் நம்பிக்கை கொள்ளலாம், கற்கலாம், ஆனால் அந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற பொழுதுதான் குர்ஆன் உயிரோட்டம் பெறுகிறது. குர்ஆனை உயிரோட்டப்படுத்தினார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும். காரணம், அன்றைய வாழ்நாளிலே அவர்கள் குர்ஆனை அவர்கள் உள்ளத்திலே ஏந்தியதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய உயிரோட்டமான செயல்பாடுகளின் மூலமாக குர்ஆனுக்கு முன்னுதாரணமாக அவர்கள் வாழ்ந்து காட்டிய வரலாறை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் இன்று வரை குர்ஆனை பின்பற்றுகின்ற உன்னத சமூகமாக முஸ்லிம்களாகிய நாம் பரிணமித்திருக்கிறோம். என்றால் குர்ஆனின் மீதான நமக்கான கடமை அதை பின்பற்றுவது, அதை நாம் நம்முடைய வாழ்வியலாக மாற்றிக்கொள்வது. நான்காவது கடமை குர்ஆனை பிறரிடத்திலே எடுத்துச் செல்வது. இதுதான் சத்திய வேதம். இந்த சத்திய வேதத்தை பின்பற்றுவதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்திலே அமைதியை, நீதியை, நியாயத்தை, சமதர்மத்தை நிலைநாட்ட முடியும். ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வாழ முடியும். அமைதியான, வன்முறையற்ற
மானக்கேடான பாவமான காரியங்கள் இல்லாத ஒரு உன்னத வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு குர்ஆனால் கட்டமைக்கப்படுகின்ற சமூகத்தால் மட்டுமே முடியும் என்பதை உறக்கச் சொல்கின்ற உன்னத புருஷர்களாக நாம் நம்மை பரிணமித்துக் கொள்ள வேண்டும். இது நம் மீது, குர்ஆன் மீது நமக்கு இருக்கின்ற 4வது கடமை. மரியாதைக்குரியவர்களே, இந்த 4 கடமைகளையும் உணர்ந்தவர்களாக இந்த ரமலானை நாம் அடைவோமேயானால் நிச்சயமாக இந்த ரமலான் நமக்கு பயனுள்ள ரமலானாக இருக்கும். அப்படிப்பட்ட பயனுள்ள ரமலானைத்தான் நாம் அடைய வேண்டும். உயிரோட்டம் இல்லாத, அகமியம் இல்லாத, சடங்கு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் நோக்கப்படுகின்ற நோன்போ, செய்யப்படுகின்ற இபாதாக்களோ இறைவனுக்கு தேவையில்லை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் ஸாம ரமலானன் ஈமானன் இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி என்றார்கள். யார் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக, ஈமான் என்கின்ற அந்த அடிப்படையின் அளவிலே அவர்கள் ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக ரமலானை அடைகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதும், இறை உதவி நமக்கு கிடைப்பதும், இறைவனிடத்திலிருந்து பாதுகாப்பை நாம் பெறுவதும், அனைவரை விட மிகச்சிறந்த ஹைர உம்மா என்கின்ற அந்த உன்னத பட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதும் எல்லாம் ரமலானில் குர்ஆனோடு நாம் கொள்கின்ற தொடர்பின் அடிப்படையிலும் குர்ஆனுக்காக நாம் நிறைவேற்றுகின்ற கடமையின் அடிப்படையிலுமே இருக்கிறது என்பதை புரிந்து வரக்கூடிய ரமலானை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்டில்லாஹி அலைஹி தவக்கல்து வ அலைஹி உனீப் وآخر دعوانا الحمد لله رب العالمين. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله